கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லப்பட்டது அன்பார்களே. அதாவது கர்த்தரை நம்புறதும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லப்படுது. அதாவது பிளெஸ்ட் மேன் என்று சொல்லப்பட்டது அன்பார்களே. ஆனால் அதே எரேமியா நம்ம 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் அன்பர்களே. மனுஷனை நம்புவதும் தன் பலத்தை நம்பிக்கொண்டு வாழ்கிற மனுஷன் அந்த இருதயம் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுது அன்பர்களே. அப்போ மனுஷனை நம்ம நம்பக்கூடாதா? அப்ப நம்ம பலத்தை நம்ம நம்பிக்கொள்ள கூடாதா என்று சொன்னால் கண்டிப்பா அன்பார்களே. ஏனால் மனுஷன் அவன் வாழ்க்கையில தினந்தோறும் நன்மை செய்கிறவன் இருக்க மாட்டான். அவன் நல்லதே செய்கிறவனா இருக்க மாட்டான். அடுத்து நம்ம பலன் ஒரு நாள் இருந்தால் ஒரு நாள் இல்லாம போடும். அதை நம்பிக்கொண்டு வாழ்ந்தால் நம்ம அதை நம்பிக்கொண்டு நம்ம மனசுல வைத்துக்கொண்டு நம்ம தைரியமா வாழ்ந்ததால் ஒரு நாள் நம்ம சூழ்ந்து போயிடுவான்பார்களே. அதனால அந்த இடத்துல கர்த்தரை நம்பி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு மனுஷன் பார்க்க தான் அந்த 7ஆம் வசனம் நம்ம தியானிக்கிறோம். அதே கீழ் வசனத்துல மனுஷனையும் தன் பலத்தை நம்பி கொடுக்குற மனுஷன் அவனோட வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவன் நன்மை வரும் என்று எதிர்பார்த்தாலும் நன்மை வராது. ஆனால் கர்த்தரை நம்பிக்கொண்டு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக மாற்றிக்கொள்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? 8ஆம் வசனம் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சைகளாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று சொல்லப்படுது. இதுதான் செழிப்பான ஒரு வாழ்க்கை மகளே. எது நம்ம செழிப்பான வாழ்க்கை? இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கர்த்தரை நம்பணும் ஒண்ணு. இரண்டாவது கர்த்தரையே நம்ம நம்பிக்கையாக வைக்கிறது. மனுஷர்களோ இல்ல நம்ம பலத்தையோ இல்ல நம்முடைய ஆஸ்தியோ நமக்கு இருக்கிற எனக்கு இவங்க இருக்கிறாங்க எனக்கு அவங்க இருக்கிறாங்க ஹெல்ப் செய்யறதுக்குன்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வைத்தா நம்ம ஒரு நாள் வெக்கப்பட்டு போவோம், சபிக்கப்படலாம் இருப்போம். அந்த இடத்துல எதை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ, எது என்ன ஃபியூச்சர் பிளானுக்கு எது எனக்கு வைத்திருக்கிறோனோ அதை நம்பிக்கொண்டு இருக்கிறத விட அதுல இயேசுவை அதுல நம்ம கர்த்தரை வைத்து அவரே நம்ம சார்ந்து கொண்டு அவரே நம்பி கொடுக்கும் போதும் நம்ம பிளெஸ்ட் மேனா இருப்போம் மருமகளே. ஆகையால் அது நம்ம உஷ்ணம் வந்தாலும் அது வெகுளை காணாதபடிக்கு அடுத்து வறட்சியான இடங்களிலும் அடுத்து நீர் பாய்கிற இடத்தை ஓரமாக இருக்கிற மரத்தை போல செழிப்பான கிளைகளை போல நம்ம வாழ்க்கை இருக்கிற மகளே. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டும் என்றால் நம்ம கர்த்தரை நம்புவோம், கர்த்தரே நம்ம நம்பிக்கையாக கொண்டு வாழுவோம். நம்ம நம்பிக்கைகள் இந்த உலகத்துல எது இருக்கோ அது ஒரு நாள் அழிஞ்சு போகும், மறைஞ்சு போகும். கர்த்தர் ஒருவர் அழியாதவர், கர்த்தர் ஒருவரே நிரந்தரமானவர். ஆகையால் அவர் நன்மை எப்பவுமே செய்கிறவராக நமக்கு இருக்கிறபடினால் நம்ம கர்த்தரை நம்பி கர்த்தரை நம்முடைய பலமாக மாற்றிக்கொண்டு வாழ நம்ம கர்த்தருக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தரா நம்ம நம்பிக்கையா இருக்க இயேசுவே நம்மளை வழிநடத்த நம்ம விட்டு கொடுப்போம். ஆமென்.